பட்டாலே உங்களுக்குள்ள இருக்க ரகசிய சக்திய நீங்க வெளிக்கொண்டு வந்துடலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப திரும்ப அனுபவிக்கிற நிகழ்வுகள், உங்க பிரச்சனை, உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குற பேட்டர்ன்ஸ் எல்லாமே என்டாங்கிள்மெண்டோட வெளிப்பாடுதான். என்டாங்கிள்மெண்ட்னா ஒரு விஷயத்த கூட பிணைஞ்சிருக்கிறது. உங்க எண்ணங்கள் உங்க மனசுல மட்டுமே இருக்குன்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்க எண்ணங்களோட அலவரிசை உங்களை தாண்டி ரொம்ப பெரிய தூரம் போகக்கூடியது. நீங்க உங்க எண்ணங்கள் கூட, உணர்வுகள் கூட, யோசனைகள் கூட பிணைஞ்சிருக்கீங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உங்க மூளைய மட்டும் சார்ந்த விஷயம் இல்ல. அதால இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு துகள் கூடயும் தொடர்பு வச்சுக்க முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா இன்னொரு விஷயமும் தெளிவா புரியும். வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது இல்ல, உங்க மூலமா நடக்கிறது. உங்களால இந்த உலகத்துல நடக்கிறது. ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்ல பண்ண ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட இதயம் ஒரு சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லப்படுற மின்காந்த அலைகளை வெளிப்படுத்துது. இந்த காந்த சக்தினால உங்க உடம்புல மட்டுமல்ல, உங்க சூழல்லையும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்படின்னா உங்க உணர்வுகளால உங்களையும் தாண்டி மத்தவங்க மேல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒன்னோடொன்னு தொடர்புடையது. ஒரு விஷயத்த ரொம்ப உணர்வு பூர்வமா நீங்க யோசிச்சீங்கன்னா அது இந்த பிரபஞ்சத்துல ஒரு மாற்றத்தை கட்டாயம் உண்டு பண்ணும். இந்த அதிர்வலைகள்னாலதான் நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அது வெளியே நடக்குது. 1935ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், பாரிஸ் பொடால்ஸ்கி, நேத்தன் ரோசன் இவங்க 2 பேரும் EPR பாரடாக்ஸ்னு ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த கருத்து என்ன சொல்லுதுன்னா, என்டாங்கிள்மெண்ட் உண்மை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 பார்ட்டிகள் இந்த பிரபஞ்சத்துல தொடர்புடையதா இருந்திருந்தா அது எவ்வளவு தொலைதூரத்துல இருந்தாலும் தொடர்புலே தான் இருக்கும். காலம், இடம்லாம் அதுக்கு ஒரு பொருட்டே இல்ல. 1982ல பிசிசிஸ்ட் அல்லா இந்த விஷயம் உண்மைதான்னு ப்ரூவும் பண்ணிருக்காரு. ஒரு அணுவுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் இன்னொரு அணுலையும் அது எங்க இருந்தாலும் அதே நேரத்துல அதே மாற்றம் நடக்கும். ஒரு செகண்ட் கூட தள்ளி இல்ல. சரியா அதே நேரத்துல அந்த இன்னொரு அணுவிலையும் மாற்றம் நிகழும். ஆச்சரியம் என்னன்னா, இடையில எந்த சிக்னலும் டிராவல் பண்ணாம இந்த மாற்றம் நிகழுதுன்னு நிரூபிச்சிருக்காரு. அண்டத்துல இருக்கிறதா பிண்டத்திலயும் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோ உங்க உடம்பும் அதே அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயம் இந்த உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அதே விஷயம் பிரபஞ்சத்திலயும் மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்க மிகப்பெரிய தொடர்பு உங்க ஆழ்மனசுதான். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டு மேல இருக்கிற ஆண்டனா எப்படி டிவி சேனல்ஸ்க்கான அலவரிசை கூட ஒத்து போய் உங்களுக்கு வேணுங்கிற சேனலை பார்க்க வைக்கதும், அதே மாதிரி உங்க மனசு வெளிப்படுத்துற அலவரிசை இந்த பிரபஞ்சத்துல இருக்க அலவரிசையில மாற்றத்தை உண்டு பண்ணி நீங்க நினைச்சத உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரும். உங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் வெறும் மூளைக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல. அந்த ஒவ்வொரு எண்ணமும் ஒரு மின்காந்த அலையை உண்டு பண்ணுது. நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் அந்த மின்காந்த அலை இந்த பிரபஞ்சத்து கூட தொடர்பை ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் நடத்தின பரிசோதனையில அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, உங்க இதயம் உருவாக்குற மின்காந்த அலைகள் உங்க உடம்ப தாண்டி பல மீட்டர் தூரம் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த தொடர்பு சக்தி உங்க உணர்வுகளுக்கும் உங்களை சுத்தி இருக்க சூழலுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படும். இதுல அதிக கண்ட்ரோல் உங்க ஆழ்மனசு கிட்ட தான் இருக்கு. உங்க எண்ணங்கள், நம்பிக்கைகள், அதனால நீங்க வெளிப்படுத்துற உணர்வு எல்லாம் தனித்தனியானது கிடையாது. எல்லாமே ஒரே எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கிறது. இங்க எந்த மனுஷனும் எந்த விஷயமும் தனியானது இல்ல. எல்லாமே ஒன்னோடொன்னு தொடர்புடையதான் இருக்கு. லைக் ஒரு துளியா இருந்தாலும் கடைசியில எப்படி கடலா மாறுதோ அதே மாதிரிதான் இங்க பார்க்க எல்லாமே தனித்தனியா தெரிஞ்சாலும் கடைசியில மின்காந்த அலைகள்னால கடலான அந்த பிரபஞ்சத்துக்கு கூட தான் தொடர்புல இருக்கு. கடலோட இயல்பே அலைகள் வந்துட்டு வந்துட்டு போறது தானே. ஆனா அதோட நீரோட்டம் நிலையா ஆழ்கடல்ல இருக்கும். சந்தோஷம், உற்சாகம், ஜாலியா இருக்கிறதெல்லாம் அலைகள் மாதிரி வெளியே ஆர்ப்பரிப்பா தெரியும். ஆனா பயம், பற்றாக்குறை மனப்பான்மை, உங்களுக்குள்ள இருக்க குழப்பம்லாம் நீரோட்டம் மாதிரி பெரிய ஆர்ப்பரிப்பு இல்லாம அமைதியா உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனாலதான் சந்தோஷம் வந்தா சட்டுன்னு வடிஞ்சிருது. ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்க பாரம், பதட்டம்லாம் உங்களை விட்டு போக மாட்டேங்குது. நம்ம உடம்போட நர்வஸ் சிஸ்டம் ஒத்துசேவைக்கு ஏத்த மாதிரி தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு. அப்படிதான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. லவ்வர்ஸ் 2 பேரு நல்ல புரிதல், ஆழமான காதலோட இருந்தா அவங்க இதய துடிப்பு ஒன்னா மாறும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடயோ அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒன்னா மாறும். நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பெரிய மக்கள் தொகையை ஆட்ட வைக்கணும்னு நினைச்சா பெருசா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அவங்களுக்குள்ள பயத்தை ஊட்டினா போதும். மனுஷங்களோட நரம்பு மண்டலம் அதுக்கேத்த மாதிரி ஒத்து செய்ய ஆரம்பிச்சிடும். இதனாலதான் கெட்ட விஷயங்கள் இந்த சமூகத்துல வேகமா பரவுது. பயத்துல இருக்கும்போது மனுஷங்களால வளர்ச்சியை பத்தி யோசிக்க முடியாது. அவங்க சர்வைவல் பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்களோட கண்ணோட்டம் குறுகிடும். அப்ப என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஆட்டு வைக்கலாம். மனுஷங்க உடம்பு ஒத்துசைவோட இயங்கதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இதனாலதான் நீங்க சிலர் கூட இருக்கும்போது எனர்ஜியா உணர்வீங்க, சிலர் கூட இருக்கும்போது உடனே சோர்வா உணர்வீங்க. இதனாலதான் நீங்க கோவிலுக்கு போகும்போது நிம்மதியா உணர்வீங்க. ஒரு இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா மனசு உடம்பும் சோர்வா இருக்கும். ஏன்னா இங்க எல்லாமே மின்காந்த அலைகள் மட்டும்தான். இங்க மெக்கானிசமே அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா இதுல இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்க முடியும். அந்த சக்தியும் நம்ம உடம்புல இருக்கு. உங்களுக்கு எது கூட பிணைப்பு வேணுமோ அதோட பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி சூழல், மனுஷங்க, வாய்ப்புகள் எல்லாமே மாறும்.
உங்க பழைய கசப்பான அனுபவங்கள், உங்களுக்கு சின்ன வயசுல அப்பா அம்மாட்ட இருந்து வந்த நம்பிக்கைகள், நீங்க நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்க நிறைய விஷயங்கள் எல்லாம் மின்காந்த அலைகளை வெளிப்படுத்தும். உங்க ஆழ் மனசுதான் மின்காந்த அலைகளை வெளிப்படுத்திட்டு இருக்கு. அது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. வெளியே இருக்க அலைகளை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். வெளியே நீங்க நேர்மறையா உங்களை காட்டிக்கிட்டாலும் உங்க ஆழ் மனசுல நீங்க எதிர்மறை எண்ணங்களை வச்சிருந்தீங்கன்னா அதோட அலவரிசை தான் உங்களோட வாழ்க்கையில ஈர்க்கப்படும். இதனாலதான் நீங்க அஃபர்மேஷன்ஸ் எழுதினாலும், நேர்மறையா இருக்க முயற்சி பண்ணாலும், நேர்மறையா பேசினாலும் உங்க ஆழ் மனசுல எதிர்மறை சக்தி இருந்ததுன்னா அதோட சூழல்களே உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப வரும். அதனாலதான் ஒரே மாதிரி எதிர்மறையான பேட்டர்ன்ஸை உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப திரும்ப பாப்பீங்க. உங்க ஆழ் மனசு நம்பிக்கைகளை மாத்துறதுக்கு ஒரே வழி, எது தேவையில்லன்னு தோணுதோ அதை விட்டுட்டு தேவையானது கூட பிணைப்பு ஏற்படுத்திக்கணும். அது புது அலவரிசைய இந்த பிரபஞ்சத்துல வெளிப்படுத்தும். இந்த அணுவுல ஏற்படுற மாற்றங்கள் பிரபஞ்சத்துல இருக்கிற அணுவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பாப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல உங்களை சுத்தி எல்லாமே தப்பா நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை சாதாரணமா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த விஷயம், நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இப்ப நடக்கும். இதுவே நேர்மறையான அஃபர்மேஷன் சொன்னா எழுதின புதுசுல நீங்க உங்க வாழ்க்கையில புது மாற்றங்களை பார்த்திருப்பீங்க. இப்படியே போனா எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திடலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா மறுபடியும் கொஞ்ச நாள்ல பழைய மனநிலைக்கே போயிருப்பீங்க. ஆமானா உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆழ்மனசால அலவரிசைகளை ஈர்க்கவும் வெளிப்படுத்தவும் முடியும். ஆனா ஏன் இங்க பல பேர் மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியும் மாற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பதில் நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் லேக் ஆகுறது உங்க ஆழ்மனசை ரீப்ரோகிராம் பண்ண தவற விடுறதுலதான். பழைய பேட்டர்ன்ஸ், நம்பிக்கைகளை மனசுலயே வச்சுக்கிட்டு புதுசா மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காத காரியம். சின்ன வயசுல இருந்து ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. கற்பனையிலேயே வாழாத. நீ மொத்த உழைப்பையும் போட்டாதான் உன்னால ஜெயிக்க முடியும். எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாலும் ஜெயிக்கிறதுக்கு லக்குன்னு ஒண்ணு வேணும். இப்படி நிறைய வரையறுக்கப்பட்ட நம்பிக்கைகளை நீங்க தாங்கிட்டு இருக்கீங்க. இது உங்களை உங்க சக்தி, திறனை தாண்டி யோசிக்க விடாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்க குவாண்டம் விதிகள் கூட தொடர்பை ஏற்படுத்திக்கும் விடாது. ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உங்க நாளோட 90% வேலைகளை ஆழ் மனசுதான் பாத்துக்குது. நீங்க கான்சியஸா 10% மட்டுமே நடந்துக்கிறீங்க. இந்த ஆழமான நம்பிக்கைகள் நீங்க பிறந்து 7 வயசுக்குள்ள உங்களுக்கு ஏற்படுறது. நீங்க பாக்குறது, கேட்கறது, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இதாலதான் உருவாகுது. நீங்க எவ்வளவு கான்சியஸா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் இன்னமும் உங்க ஆழ் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் இருந்தா எதிர்மறையான நம்பிக்கைகளோட அலவரிசைகள் தான் வெளியேறிட்டு இருக்கும். இதுல நல்ல விஷயமே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அத்தனையும் உங்களால மாத்த முடியும். அதுக்கு கொஞ்சம் கான்சியஸ் எஃபர்ட்டும் நிறைய நம்பிக்கையும் தேவை. சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதோ மாயாஜால கதை சொல்ற மாதிரி இருக்கா? கண்டிப்பா இல்ல. ரொம்ப நாளா யார்கிட்டயும் சொல்லாம நீங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயம் சம்பந்தமே இல்லாத நபர் மூலமா உங்களை தேடி வந்திருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா? சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எடுத்துக்கலாம். அவர் பஸ் கண்டக்டரா இருந்த காலத்துல அவருக்கு பெரிய ஹீரோவா ஆகணும்லாம் ஆசை இல்ல. ஆனா தான் ஒரு பெரிய இடத்துக்கு போக போறேன்னு மட்டும் அவர் முழுசா நம்பினாரு. தனக்குன்னு ஒரு உடல் மொழி, ஸ்டைல் இதெல்லாம் அவர் கண்டக்டரா இருந்தப்பவே உருவாக்கி வச்சிருந்தாரு. அவர் மனசுல இருந்த இந்த மின்காந்த அலைகள் வெளியில போய் இந்த பிரபஞ்சத்துல சக்தி தளத்துல கலந்திருக்கும். அதே நேரத்துல கையில ஒரு ஆளை தேடிட்டு இருந்தாரு டைரக்டர் பாலச்சந்தர் சார். இந்த 2 அலவரிசையும் ஒத்து போனதுனாலதான் ரஜினி சார் சினிமால உள்ள போறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடலனாலும் டைரக்டர் சார் கண்ணில் இவர் பட்டிருக்காரு. இன்னைக்கு இவ்ளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ண உழைப்பு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உள்ள நுழைஞ்சது இந்த சக்தி மாற்றங்கள்னாலதான். இதுதான் என்டாங்கிள்மெண்ட். என்டாங்கிள்மெண்ட்னா ஏதோ புதுசா உருவாக்குறது இல்ல. ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துல இருக்க விஷயத்து கூட தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. நீங்க ஒரு சர்டிபிகேட் வேணும்னு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன்ல போய் தகவல் கேட்பீங்க. அவங்க ஒரு இடத்துக்கு அனுப்பி விடுவாங்க. அங்க போய் கேட்டா அவங்க வேற ஒரு இடத்துக்கு மாத்தி விடுவாங்க. கடைசியில உங்களுக்கு தேவையான நபரை நீங்க பாக்கும்போது உங்க வேலை முடிஞ்சிடும். அதை பண்ணி கொடுக்கறது தான் அவங்களோட வேலையா இருக்கும். இதுல ஏதாவது மேஜிக் தெரியுதா? இல்ல, இது நீங்க கண்ணுல பாக்குற விஷயம். அதனால நீங்க நம்புறீங்க. இதேதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்லயும் நடக்குது. நீங்க ஒண்ணு வேணும்னு அலவரிசையை வெளிப்படுத்துறீங்க. வேற ஒரு மனசுலயும் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் படி அதே மாற்றங்கள் நிகழும். அவங்களும் அதே விஷயத்த யோசிப்பாங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஆற்றல் மையத்துல மாற்றங்கள் நடக்கும். மாற்றம்னா யாருக்கு தேவைன்னு ரீஅரேஞ்ச் ஆகும். அது உங்களை வந்து சேரும். இவ்வளவு சிம்பிளானதான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினா நீங்க தான் ராஜா, ராணி. நீங்க வாய் வார்த்தையா நான் பாசிட்டிவா இருக்கேன், பாசிட்டிவா யோசிக்கிறேன்னு சொன்னாலும் உங்க ஆழ்மனசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய உழைக்கணும்னு நம்பிட்டு இருந்தா நீங்க சம்பாரிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனா கையில காசே தங்காது. ஒரு ஃப்ரெஷருக்கு இவ்வளவுதான் சம்பளம் தருவாங்க நீங்க நம்புனீங்கன்னா ஹை பே தர கம்பெனிஸ் உங்க கண்ணிலே படாது. என் பார்ட்னர் நல்லவங்க தான், மத்தவங்க கதையை பார்க்கும்போது நான் நல்லா தானே இருக்கேன்னு நீங்க யோசிச்சாலும் இந்த காலத்துல காதல்லாம் உண்மை இல்லைன்னு உங்க ஆழ் மனசுல நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்க பார்ட்னர் கிட்ட கூட பிரச்சனையை தான் பாப்பீங்க. நிறைய அஃபர்மேஷன்ஸ் எழுதி நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு மூலையில உங்க மனசுல எனக்கு லக்கு இல்லையோ அப்படின்னு நீங்க யோசிச்சா இந்த பாசிட்டிவ் பயிற்சிகளுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். நீங்களும் முன்னேறலாம் செய்வீங்க. ஆனா ஜெயிக்கணும்னு வரும்போது கை கிட்ட வந்து கூட வெற்றி தள்ளி போகும். இது சுத்தி நடந்த தப்பு இல்ல.
எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் உங்க ஆழ் மனசுல கொஞ்சமா இருந்த அந்த அவநம்பிக்கை தான் காரணம். யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை நீங்க கோல் செட் பண்ணி அதுக்கு பயிற்சி பண்ணி முன்னேற முயற்சி பண்ணீங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல கடைசியில அதே பழைய பழக்கங்களுக்கே நீங்க திரும்பி இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கான்சியஸ் மனசு ஒரு பாதையில போக முயற்சி பண்ணா ஆழ் மனசு ஏற்கனவே பழக்கமாகி இருக்கிற விஷயத்துக்கு தான் உங்களை இழுக்கும். என்னதான் வெளி சூழ்நிலைய நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மாத்த முயற்சி பண்ணாலும் உங்க ஆழ் மனசோட நம்பிக்கைப்படிதான் நீங்க உங்க சூழ்நிலைகளை ஈர்ப்பீங்க. உங்க வெளி சூழலுக்கும் உங்க நம்பிக்கைக்குமான தொடர்பு நேரடியா இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்டோட சம்பந்தப்பட்டது. எண்ணங்களை மட்டும் மாத்தினா போதுமானா இன்னைக்கு எல்லாருமே அவங்க கனவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா அப்படிதான் இருக்காங்களா என்ன? எல்லாத்துக்கும் ஆணி வேறே உங்க ஆழ் மனசை ரீப்ரோகிராம் பண்றதா. பிரச்சனையை உள்ள வச்சுட்டு வெளியே தீர்வை தேடிட்டு இருந்தா பயனே இல்ல. எப்படி ஒரு கம்ப்யூட்டரை போனை ஒரு புது சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி உங்க ஆழ் மனசையும் அப்டேட் பண்ணலாம். இந்த அப்டேட் பண்ண ஆழ் மனசை வச்சு உங்க ரியாலிட்டியை உங்களால மாத்திக்க முடியும். ஏன்னா இங்க எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையது. தொடர்பு இல்லாம இங்க எதுவும் கிடையாது. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் விதிப்படி ஒரு பார்ட்டிகல்ல மாற்றம் நிகழ்ந்தா அதோட தொடர்புல இருக்க இன்னொரு பார்ட்டிகல்லையும் மாற்றம் நிகழணும். அதுவும் இன்ஸ்டன்டா. அது எவ்வளவு தொலைவுல இருந்தாலும் சரி. அதுல சிக்னல் எதுவும் கிராஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இந்த டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேர்மாறான விகிதாசாரம். உங்ககிட்ட நடக்கிற மாற்றம் பிரபஞ்சத்துல மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா பிரபஞ்ச எனர்ஜி ஃபீல்ட்ல நடக்கிற மாற்றங்கள் உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும். சம்பந்தமே இல்லாம கஷ்டமா இருக்கு, ஏதோ கெட்டது நடக்க போற மாதிரியே ஃபீல் இருக்குன்னா அதே மாதிரி அடுத்தடுத்த நாட்கள்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துரும். இல்ல காரணம் எதுவும் இல்லாம ஏதோ நல்லது நடக்கும்னு தோணுதுன்னு உங்களுக்கு தோன்றப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இதை நீங்க இன்ட்யூஷன் சொல்லலாம். அந்த இன்ட்யூஷன் வர்றதுக்கு காரணமே பிரபஞ்சத்துல இருக்க எனர்ஜி ஃபீல்ட்ல நடக்கிற குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தான். அதனாலதான் உங்களுக்கு எப்படி தோணுது. இப்படிதான் உங்க மனசு உங்ககிட்ட பேசும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி தெரிஞ்சுக்கலனாலும் சரி இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இதை முழுசா புரிஞ்சு இது கூட நீங்க ஒத்து செஞ்சு போனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுக்கு அடிப்படையான விஷயமே உங்க ஆழ் மனசை ரீப்ரோகிராம் பண்றதுதான். இங்கேயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா தான் உபயோகிச்சு பார்க்கணும். உங்க ஆழ் மனசுல சில நம்பிக்கைகள் இருக்கு. அது அதிர்வலைகளை வெளிப்படுத்துது. அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சத்துல இருக்க எனர்ஜி ஃபீல்ட்ல மாற்றத்தை உண்டு பண்ணுது. அந்த மாற்றங்கள் உங்க ரியாலிட்டியா மாறுது. அந்த ரியாலிட்டி உங்க நம்பிக்கையை வலுப்படுத்துது. அண்ட் அப்படியே ரிப்பீட். உங்க ஆழமான நம்பிக்கைகள் உங்க ரியாலிட்டியை எடுத்துட்டு வருதுன்னா உங்க ரியாலிட்டியை வச்சு கூட உங்க நம்பிக்கையை மாத்தலாம். நீங்க ஏதோ ஒரு பயிற்சி பண்ணும்போது உங்க வெளிப்புற சூழல் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அது உங்க மனசுல இந்த நல்லதெல்லாம் எனக்கு தான் நடக்குது, நான் லக்கி, நான் பயிற்சி பண்ணதுனாலதான் இதெல்லாம் நடக்குது, நான் பேராற்றல் உடையவன் இப்படின்னு உங்க மனசுல திரும்ப திரும்ப சொல்லி நல்ல விஷயங்களை பதிய வைக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்றதே பெரிய டாஸ்க் தான். அவங்க ரொம்ப கவனமா அந்த வேலையை ஆரம்ப கட்டத்துல பண்ணிருப்பாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் சிந்தனை எங்கேயோ இருக்கும். ஆனா வேலை தானா நடக்கும். எப்படி? ஏன்னா அந்த வேலையை ஆழ்மனசு டேக் ஓவர் பண்ணிருச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்க ஆழ்மனசுக்கு நீங்க பழக்கப்படுத்த முடியும். ஆழ்மனசை பொறுத்தவரை ரெப்பிட்டேஷன்ஸ் தான் இங்க எல்லாமே. நீங்க மறுபடியும் உங்க மனசுக்கு என்ன சொல்றீங்களோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாயால வாய் வார்த்தையா சொல்றது இல்ல, உங்க மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றீங்களோ அதான் உண்மைன்னு ஆழ்மனசு நம்ப ஆரம்பிக்கும். கற்பனை பண்ணுங்க, ஒரு கிளாஸ்ல ரொம்ப கலங்கலான தண்ணி இருக்கு. அதுல கொஞ்சம் நல்ல தண்ணி, அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு கொஞ்சம் நல்ல தண்ணி, இப்படி அப்பப்ப நல்ல தண்ணி ஊத்துறீங்கன்னு வைங்க. அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணி தெளிவா மாறி இருக்குமா என்ன? இதுவே அந்த கிளாஸ் எடுத்துட்டு போய் ஒரு பைப் ஓபன் பண்ணி தண்ணி வர வச்சு அதுக்கு கீழே பிடிச்சுக்கோங்க. என்ன ஆகும்? வேகமா உள்ள வர நல்ல தண்ணி கலங்கல் தண்ணியெல்லாம் மேல கொண்டு வந்து கொஞ்ச நேரத்திலேயே தெளிவான தண்ணியா மாறிடும். கரெக்டா? இதே கான்செப்ட் தான் நம்ம ஆழ்மனசை ரீப்ரோகிராம் பண்றதுக்கும். புரியலையா? சொல்றேன். உங்க ஆழ்மனசு தான் அந்த கிளாஸ். அதுல இருக்க கலங்கல் தண்ணி தான் உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இல்ல எதிர்மறையான எண்ணங்கள். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப நல்ல அஃபர்மேஷன்ஸ் ஈர்ப்பு விதியை பயிற்சி பண்ணும்போது பெருசா எதுவும் மாற்றம் நடக்காது. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பழைய பேட்டர்ன்ஸ்குள்ளேயே மறுபடியும் சிக்கிப்பீங்க. இதுவே நீங்க ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப ஆழமா பயிற்சி பண்றீங்கன்னா அந்த தண்ணி தெளிவா மாறும். இங்கதான் பல பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. எப்படி அந்த கலங்கல் தண்ணி கிளாஸ் ஃபோர்ஸான தண்ணி வர பைப்பு கீழே வச்ச உடனே நல்ல தண்ணி போற ஃபோர்ஸுக்கு கீழே இருக்கிற அழுக்கு தண்ணி மேல வந்துச்சோ, அந்த மாதிரி நீங்க தீவிரமான நிறைய பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது உங்க பழைய கலங்கலான தண்ணி, அதாவது அந்த எதிர்மறையான நம்பிக்கைகள், சில கெட்ட சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். இந்த கட்டத்துல நிறைய பேரு முன்னாடி கூட என் வாழ்க்கை ஏதோ ஓடிட்டு இருந்தது, பயிற்சி பண்ண அப்புறம் தான் நிறைய பிரச்சனை வருது, இதெல்லாம் பொய்ன்னு விட்டுருவாங்க. நீங்க அங்க உறுதியா நின்னு வெளி சூழல்ல என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உங்க கவனத்தெல்லாம் நல்ல விஷயங்கள்ல நல்ல நம்பிக்கைகளை உங்க ஆழ் மனசுல பதிய வைக்கிற முயற்சியில நின்னீங்கன்னா கொஞ்ச காலத்திலேயே உங்க மனசு அந்த தண்ணி மாதிரி தெளிவாயிடும். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை கான்சியஸா தயார்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும். இங்க எதுவுமே சும்மா நடக்கல, எல்லாமே ஒரு காரணத்துக்காக உங்களால நடக்குதுன்னு. உங்க வேலை இந்த குவாண்டம் தொடர்போட ஒத்துசைவாகிறது தான். உங்க ஆழ்மனசை ரீப்ரோகிராம் பண்றது மூலமா உங்க அதிர்வலைகள் மாத்தப்படும். அந்த அதிர்வலைகள் ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருக்க விஷயத்து கூட மாற்றத்தை ஏற்படுத்தி உங்க ரியாலிட்டியில நீங்க பாக்குற விஷயமா மாறும். உங்க ரியாலிட்டி மாற தொடங்கும்.
இதுக்கு அடிப்படையான பயிற்சிகள் தியானமும் விஷுவலைசேஷனும் தான். ஓவர் நைட்ல ஒபாமா ஆகுற மாதிரி இருக்காது இந்த மாற்றங்கள். உங்க கான்சியஸ்னஸும் ஆழ்மனசும் பிரபஞ்சமும் ஒன்னா அலைன் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒன்னா நினைப்பீங்க, அது வெளி உலகத்துல வரும். எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்க, எங்க இருந்து ஒரு வாய்ப்பு தேடி வரும். என்னை யாராச்சும் வழி நடத்தினா நல்லா இருக்கும்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி மனுஷங்க தெரியாதவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சும்மா பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கான வழிகாட்டல் அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கான தீர்வு எப்படியோ உங்களுக்கு கிடைக்கும். கேக்குறதுக்கு ஏதோ ஹாரி பாட்டர்ல வர மாய உலக கதை மாதிரி இருக்கா? ஆனா இதுதான் உண்மை. நீங்க ஏத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் இப்படிதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே தற்செயலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாத்துக்கு பின்னாடியும் இந்த என்டாங்கிள்மெண்ட், அதாவது ஒரு பிணைப்பு இருக்கும். இதை நீங்க பொறுமையா கவனிச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்னு சொல்லுவாங்கல்ல, உண்மைதான். ஆனா அந்த நேரம் வந்து எல்லாமே மாறினதுக்கு அப்புறமா பொறுமையா உங்க வாழ்க்கையை நீங்க பின்னாடி திரும்பி ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம். உங்க மனநிலையில ஏற்பட்ட மாற்றத்தையும் அது வெளிப்படுத்தின மின் காந்த அலைகளையும் அவ்வளவு நாள் இறுக்கமா பிடிச்சு வச்சிட்டு இருந்த விஷயத்தையும் எதிர்மறையான நம்பிக்கையும் அப்பதான் தூக்கி போட்டிருப்பீங்க. வாய்ப்பு தானா தேடி வந்திருக்கும். இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். பயம், பதட்டம், தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறது, இப்படி எல்லாத்தையும். அந்த நேரத்துல அவன் எதிர்மறையான அதிர்வலைகளை வெளிப்படுத்த மாட்டான். இனிமேதான் எனக்கு இருக்கிற வாய்ப்பு, ஜெயிக்கிறது மட்டும்தான் அவன் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அவன் பாசிட்டிவ் அலைகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்பான். அவன் நினைச்ச சூழல் தானா வரும். இங்க நேரம் வரணும் அப்படிங்கறதையும் தாண்டி அவன் மனநிலை மாற்றம் தான் ரியாலிட்டிய மாத்திருக்கு. உங்க மனநிலை மாறுச்சுன்னா வெளியே இருக்க விஷயங்கள் மாயாஜாலமா மாறுதோ இல்லையோ, அதை பாக்குறவங்க கண்ணோட்டம் கண்டிப்பா மாறி இருக்கும். நீங்க பிரச்சனையை பார்க்காம தீர்வுகளை தேட ஆரம்பிப்பீங்க. பயந்து குழம்பி உட்காராம என்ன செய்யலான்னு யோசிப்பீங்க. இந்த ஒத்தசைவை புரிஞ்சுக்கிட்டா அது உங்க தோல்வி பிரச்சனைன்னு பார்க்காம பெருசா ஏதோ கிடைக்கிறதுக்கான வழியா பாப்பீங்க. சைக்கிள் ஓட்டணும்னு சின்ன வயசுல ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த நிலையான சிந்தனை பக்கத்து வீட்டுல இருந்தாவது ஒரு சைக்கிளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கும். ஆனா இப்ப விஷயமே அதை நீங்க ஓட்ட தயாரா இல்லையாங்கிறதா. ஒரு முறை முன்னாடி நீங்க கீழே விழுந்துட்டேன்னு ஏறவே பயந்தீங்கன்னா உங்களால கடைசி வரை ஓட்டவே முடியாது. இங்க இந்த பயிற்சிகள் எப்படி உதவி பண்ணுதுன்னா, நீங்க கொஞ்ச நாள் சைக்கிள் கிடைக்கிற மாதிரி அதை ஓட்டுற மாதிரி மனசுல விஷுவலைசேஷன் பண்றீங்கன்னா அந்த சைக்கிளை பார்க்கும்போது பயம் வராது. ஏன் அது புதுசா கூட தெரியாது. ஏன்னா நீங்க தான் ஏற்கனவே மனசுல ஓட்டி பழகிட்டீங்களே. ஆழ் மனசுக்கு உண்மை இது கற்பனை இதனெல்லாம் தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன மனச நினைக்கிறீங்களோ அதான் அதுக்கு உண்மை. ஆழ் மனசு ஒரு குழந்தை மாதிரி என்ன சொன்னாலும் அதான் உண்மைன்னு நம்பும். அந்த குழந்தைய உங்க வழி கொண்டு வர்றது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்க மாறணும்னு யோசிச்சு பண்ற பயிற்சிகள்னால ஆரம்ப கட்டத்துல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்பதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும். நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான பயிற்சிகளை செய்றீங்கன்னா ஆரம்பத்துல நீங்க எப்படி யோசிச்சீங்களோ அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்க அதிர்வலைகள் மாறி இருக்கா, இல்ல சும்மா ஒரு மாய தோற்றத்தை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்க பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரி சண்டை வர்றது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, இந்த மாதிரி நடக்கும். கொஞ்ச நாள் ஏதோ நல்லா இருந்துச்சு, இப்ப மறுபடியும் எல்லாமே போச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க அதிர்வலைகள் மாறலன்னு அர்த்தம். இதுவே அதை மெச்சோர்டா நீங்க கையாண்டு உங்க பார்ட்னருக்கு புரிய வச்சீங்கன்னா உண்மையிலேயே உங்க அதிர்வலைகள் மாறி இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு பயிற்சி பண்றீங்கனாலே உங்க மின்காந்த அலைகள்ல மாற்றம் வந்திருக்கும். அந்த மாற்றங்கள் பிரபஞ்சத்திலயும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது விதி, இதுல மாற்று கருத்தே இல்ல. உங்க அதிர்வலைகளை மாத்த உங்க மனநிலையை தான் நீங்க கட்டாயம் மாத்தணும். உங்களுக்கு தோன்ற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் ஒரு சிக்னல். உங்க அதிர்வலைகள் மாறி இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்க உங்க உடம்பும் மனசும் அனுப்புற சிக்னல்ஸ் தான் உங்களுக்கு வர எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே. யோசிச்சு பாருங்க. தல தோனி கிட்ட போய் யாராச்சும் கிரிக்கெட் பத்தி அவங்க புரிதலோட பேசுறாங்கன்னு வச்சுப்போம். நீங்க இப்படி விளையாடி இருக்க கூடாது, இந்த மாதிரி விளையாடினீங்கன்னா ஸ்கோர் அதிகமா எடுத்துருக்கலான்னு ஒருத்தர் சொல்றாருன்னா தோனி கோவப்பட்டோ இல்ல அவங்க கிட்ட ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் நான் இதனாலதான் இப்படி விளையாடினு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மேபி அப்படின்னு சிரிச்சுட்டே கடந்து போயிருவாரா இருக்கும். இவங்க சொல்லிட்டாங்களேங்கிறதுக்காக அவர் தன்னை குறைவா யோசிப்பாரா என்ன? இல்ல. ஏன்னா அவரோட கெப்பாசிட்டி என்ன, திறமை என்னன்னு அவருக்கு தெரியும். அதை மத்தவங்க ஒத்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. அதே மாதிரி நீங்க பண்ற பயிற்சிகள்ல உங்களுக்குள்ள உண்மையிலே மாற்றம் வந்துருச்சுன்னா, உங்க அடையாளம் மாறிடுச்சுன்னா, யார் என்ன சொன்னாலும் நீங்க உங்களை சந்தேகப்பட மாட்டீங்க, உங்களை குறைவா மதிப்பிட மாட்டீங்க. ஒருவேளை இப்ப இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது தப்பு இல்ல, அது உங்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி. உங்க கையில ஒரு மேப் இருக்கு, நீங்க இங்கதான் நிக்கிறீங்கன்னு அது காட்டுது. நான் முன்ன போகதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவ்வளவு தூரம் போயும் இங்கதான் நிக்கிறேனா அப்படின்னு நீங்க சலிச்சாதான் தப்பு. மேப்ல நான் போக வேண்டிய இடம் இது, நான் இங்க நிக்கிறேன், அங்க போக இன்னும் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க. இந்த மேப்பே உங்க கையில இல்லனா நீங்க ஒரு மாயையில இருப்பீங்கன்னா, நிறைய நடந்துட்டேன், எவ்வளவோ தூரம் வந்திருப்பேன், நீங்க எவ்வளவு தூரம் தான் வந்திருக்கீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கதான் இந்த மேப்பே. அதாவது நீங்க பயிற்சி பண்ணதுக்கு அப்புறமும் உங்க ரியாலிட்டியில வர பிரச்சனைகள் சரிவுகள் எல்லாமே ரெண்டு பார்ட்டிகள் தொடர்புல இருக்கிறதுக்கு தூரமோ நேரமோ ஒரு பொருட்டே இல்லைன்னா உங்க கான்சியஸ்னஸ் இந்த பிரபஞ்சத்து கூட தெரிஞ்சு தொடர்பு வச்சுக்கிறதுக்கு எது தடுக்குதுன்னு யோசிங்க. உங்க ரியாலிட்டியை மாத்துறதுக்கு ஒரே வழி உங்க இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி,
அதாவது உங்க மனசுல ஏற்படுற அதிர்வுகளை மாத்துறது. இப்போ உங்க ரியாலிட்டி எப்படி இருந்தாலும் சரி, சில உயர் அதிர்வுகள் நிலையா இருக்கு. சந்தோஷம், உற்சாகம், நன்றி உணர்வு, அன்பு, அமைதி, இதெல்லாம் அதிக ஃப்ரீக்வன்சி இருக்க உணர்வுகள். சின்ன விஷயம் அதனால கொஞ்சமா சந்தோஷம், பெருசா நடந்துச்சு அதனால ரொம்ப சந்தோஷம்லாம் மனசு வேறுபடுத்தி பார்க்காத. சந்தோஷம்தான். நீங்க உங்க அதிர்வலைகளை ஹை ஃப்ரீக்வன்சிக்கே மாத்திட்டீங்கன்னா தானா நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இது எல்லாத்துக்கூடவும் சேர்த்து ஒரு விஷயத்த முக்கியமா பின்பற்றணும். சரணாகதி. நீங்க என்ன செஞ்சாலும் அது பிரபஞ்சத்துல நடக்கிற விஷயங்களோட ஒரு பகுதி தான். முதல்ல அதை நீங்க நம்பணும். எல்லாமே இங்க ஒண்ணுக்கு தொடர்புடையது. எங்க ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் இன்னொரு இடத்துலயும் அதோட மாற்றம் நடக்கும். எங்க மாற்றம் வேணும்னாலும் நீங்க ஒரு சின்ன மாற்றத்தை உங்ககிட்ட ஏற்படுத்தினா போதும். எங்க எதுவுமே முடியாதுன்னு இல்ல. ஒரு ஆசை உங்க மனசுல வருதுனாலே பிரபஞ்சம் உங்க மூலமா அதை இந்த உலகத்துக்கு கொண்டு வர நினைக்குதுன்னு அர்த்தம். பிரபஞ்சத்தோட எனர்ஜி ஃபீல்ட்ல இருக்கிற அணுவுல ஏதோ மாற்றம் நடக்க போய் தான் அதுக்கு நேரடியா தொடர்புல இருக்க இன்னொரு அணுவுல மாற்றம் நிகழ்ந்து உங்களுக்கு அந்த ஆசையா தோணுது. அதனால நீங்க ஆசைப்படல, உங்க மூலமா அது இங்க வர நினைக்குது. இதை எளிமையா அடையிறதுக்கு 4 படிகள் இருக்கு. முதல்ல, நீங்க ரியாலிட்டியில அதை பார்க்கலனாலும் அது கண்டிப்பா நடந்துரும் நம்பணும். 2வது, நன்றியோட இருங்க. நீங்க உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க விஷயத்த கொண்டாடினாதான் அது உங்ககிட்ட இன்னும் வேகமா வரும். அடுத்து நம்பர் 3, உங்க மனசுல ஆசை வருது, நல்ல அதிர்வலைகளை வெளிப்படுத்துறீங்க, அப்படியே அதை விட்டுருங்க. அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு அது கூட அட்டாச் ஆகி அது இல்லனா நான் இல்ல அப்படியெல்லாம் யோசிச்சா எதிர்மறையான மின்காந்த அலைகளை நீங்க வெளிப்படுத்துறீங்க. சோ உங்க வேலை முடிஞ்ச உடனே லெட் கோ, அதை நீங்க விட்டுறணும். அடுத்து நம்பர் 4, அந்த விஷயம் ஏற்கனவே உங்களோடது அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த விஷயம் உங்க மூலமா வெளிப்பட பாக்குது. உங்களுக்கு எப்படி அது தேவையோ இந்த உலகத்துல உருவம் எடுக்க அதுக்கும் நீங்க தேவை. அதனால ஏங்கலாம் கூடாது, அது உங்களோடது. இந்த எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும். நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசை, அதாவது உங்களுக்கு இப்ப வரப்போற ஆசை, அந்த பிசினஸ் ஐடியா உங்க மூலமா இந்த உலகத்துக்குள்ள வரப்போகுது. அதுக்கு முதல்ல நன்றியோட இருங்க. அது ஏற்கனவே உங்களோடது தான். இதுல நீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்க முன்னேற்ற பாதை மட்டும்தான். அதுல பின்தங்குறதுன்னு ஒண்ணுமே இல்ல. நீங்க லோவாகிற மாதிரி உணர்ந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு சிக்னல். நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போகணும்னு காட்டுற வழிகாட்டி மட்டும்தான். அதுவே நிரந்தரம் கிடையாது. அதை பாடமா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நீங்க போக நினைக்கிற இடத்துக்கு எப்படி போகணுமோ அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும். நீங்க பண்ற முயற்சிகள் மட்டும்தான் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. உங்க பகுதியை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மிச்சத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுறணும். அந்த மாற்றம் பிரபஞ்சத்துல இருக்க எனர்ஜி ஃபீல்ட்ல நடந்து அதுவே உங்ககிட்ட வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தணும் அப்படின்னாலும் உங்க அதிர்வலைகளை நல்ல விதமா மாத்தினா மட்டும் போதும், எல்லாமே மாறிடும். இந்த எஃபெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.